ஆமாம், மொத்தம் 15 பேர் தான் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு எடுக்கிறோம். ஆனால் 390 பேர் வந்தாங்க அன்னைக்கு. இந்த உண்ணாவிரதம் இந்த மதுவிலக்கு நடத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 390 பேர் கலந்தாங்க. அந்த வகையில் எங்களுக்கு சேலத்துலேருந்து வந்து நானும் உங்களுக்கு நான் பங்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். ஒரு ரூம் எடுத்து லாட்ஜ் எடுத்து தங்கி என்னை பார்த்து அந்த நேரத்தில் இந்த உண்ணாவிரதத்திற்கு 1000 ரூபாய் தருகிறது என்று சொன்னார். அந்த தங்கவேலை நான் அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நண்பர்கள் எல்லாம் நம்ம நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். இதில் என்ன வருத்தமான விஷயம்னா எல்லாத்துக்கும் வயசு வேற ஆயிடுச்சு. ரொம்ப இளமையா ஆர்வமா அந்த மதுவிலக்காக எத்தனையோ போராட்டங்கள் நாம் நடத்தணும். 16க்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் கலைஞர் கருணாநிதியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து போடுறோன்னு சொன்னாங்க. அதற்கு பதிலடியாக ஜெயலலிதா நானும் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அது அவங்க ஏதோ வேடிக்கையாகவோ வினாதமாகவோ செய்யலை. 2005 இதுக்கான 2003 இதுக்கான விதை தருமபுரியில் முதல்ல போடப்பட்டது. மதுவிலக்கு மாநாடுன்னு தமிழக லட்சிய குடும்பம் ஒரு 5000 பெண்களை வைத்து அங்கே நடந்துச்சு. முதல் முறையாக மதுவிலக்கு குரல் அங்கே பெரிய அளவில் எதிர்த்தது. தொடர்ந்து அதுக்கான பணிகள் நடந்தது. 2005 சேலத்தில் மண்டல மாநாடு நடந்தது. அதற்கு பிறகு இடையில ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக நாங்கள் ஒரு 2 ஆண்டுகள் அதுக்காக ஏராளமான போராட்டங்கள் நடத்தி கலைஞர் கருணாநிதி அதை நான் நிறைவேற்றறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த பிரச்சனையா பெண்டிங் இருக்கிறது மதுவிலக்கு என்று சொல்லி அப்பொழுது எடுத்து தொடர்ந்து 2016 வரைக்கும் அதற்கான